வணக்கம் மாணவர்களே. நம்ம 11ஆம் வகுப்பு அடிப்படை இயற்கணிதத்தில் பயிற்சி 2.2ல் ஃபஸ்ட்டில் 3வது கணக்கு பார்க்குறோம். இது ஒரு மட்டு வச்சு தான் கொடுத்துருக்காங்க. இன்இக்வாலிட்டி சைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் செய்கிறது மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்குவோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டு 3 மைனஸ் 3/4 எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/4. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் மைனஸ் எடுத்துக்குவோம். ப்ளஸ் எடுக்கும்போது என்ன வரும்? 3 மைனஸ் 3/4 எக்ஸு இந்த 1/4 இந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? மைனஸ் 1/4 மாறிடும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அதை அப்படி போட்டுக்கோங்க. அடுத்து மைனஸ் போடும்போது மைனஸ் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் இது எப்பயும் போல் தான் இந்த பக்கம் வரும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. மட்டுக்குள்ளே உள்ளதை மட்டும்தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? 3 இருக்குது, இங்கே மைனஸ் 1/4 இருக்குது. இதுக்கு மீச்சிமா என்னது? 4. அப்புறம் என்னது? 12 மைனஸ் 1/4 மைனஸ் 3/4 எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? 11 இருக்குது. 11/4 less than or equal to 11/4 minus 3/4 x இங்கே இந்த ப்ளஸ் 11/4 less than or equal to 0. இந்த ப்ளஸ் 11/4 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன வருது? மைனஸ் வந்துடும். ரெண்டுமே 4 என்னது? ஒரே மாதிரி இருக்குது. அதனால் நம்ம 4 என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? மைனஸ் 3x ப்ளஸ் 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. மைனஸ் 3x இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 11. அப்படின்னா மைனஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 11/3. இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொன்னேன் நான்? இந்த சைனே என்ன வரும்? மாறி வரும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 11/3. இப்போ நெகட்டிவ் கொண்டு வருவோம். நெகட்டிவ் கொண்டு வரும்போது இதே ஸ்டெப்ஸ் தான். இப்போ என்ன வரும்? நம்ம ஒத்த பின்னங்களுங்கும் போது என்ன வரும்? 4 4 12. அப்படின்னா என்ன? ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால முதல்ல எக்ஸோட இது எழுதிக்குவோம். அடுத்து என்ன வரும்? மைனஸ் 12 1 13/4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போங்க. கொண்டு போகும்போது என்ன வரும்? இந்த பை 4 ரெண்டு இதுலேயுமே பை 4 இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை எடுத்துட்டோம். அதே போல் தான் இங்கேயும் 3x மைனஸ் 13 less than or equal to 0. 3x is equal to less than or equal to plus 13. now x is less than or equal to 13/3. இப்போ பாருங்க, இப்போ எப்படி இருக்கு? 11/3 13/3 இருக்கு. நம்மளுக்கு therefore 11/3 எக்ஸ் பெருசாக இருக்குது. எக்ஸை நடுவில் போட்டுக்கோ. இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13/3 எழுதலாம் இல்லையா? இதில் தீர்வு கடம் என்ன எழுதலாம்? நம்ம தீர்வு இது கீழே கோடு போட்டிருக்கிறதுனால க்ளோஸ்டாக போடணும். 11/3 13/3. ஓகேவா? அங்கே ஓப்பனை அடைப்புக்குறி கணக்காக போடுவீங்க. இங்கே என்ன போடுவீங்க? கொஞ்சம் க்ளோஸ்டு இதாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான் மாணவர்களே. ஒரே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுறேன். ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லி போட்டு கொண்டு வந்தாலே உங்களுக்கு கணக்கு எளிமையாக இருக்கும்.